ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஒர்க்குக்காக நாங்கள் வந்து சேலம் கிளம்பியிருந்தோம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து சேலம் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு உடனே கிளம்புனா தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் கொஞ்சம் போகிறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஒரு 2 to 3 hours வந்து எங்களுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வாக்கில் தான் அந்த ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த 3 hours என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். சரி, அப்போ தான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏற்காடு அடிவாரத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது, நல்லா பெருசாக இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா டைம் பாஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த பிளேஸ் வந்து ஏற்காடு அடிவாரம் பக்கம் தான். ஸோ ஒரு வித்தின் 4 kilometers தான். ஸோ அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போனோம். அந்த பார்க் நேம் வந்து குரும்பம்பட்டி சுவாலஜிக்கல் பார்க்கு. ஓகேங்களா? போயிட்டு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டோம். பெரியவங்களுக்கு வந்து 50 rupees, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 5 years above தான் வந்து 30 rupees, பிலோ 5 years வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நான் வந்து நினச்சது வந்து சரி ஒரு சின்ன பார்க் இருக்கும், சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய பார்க்காக இருக்குன்ட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது வந்து பல ஏக்கர் கணக்கில் இருக்குங்க அந்த பார்க்கு. சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியோடு ஒரு அவுட்டிங் போகணும், உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நேராக நீங்கள் காலைல வண்டியை எடுத்துகிட்டு இந்த சுவாலஜிக்கல் பார்க் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தரமாக டைம் பாஸ் பண்ணலாங்க. இந்த பார்க்கோட மெயினான ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தான் வச்சுருக்காங்க. அதாவது லைக் குழந்தைங்க விளையாடுறதுக்கு சீசான் வந்து பட்டாம்பூச்சி, குரங்கு, மயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும், நமக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனீங்கன்னா அது பார்க் மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க. நீங்கள் திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட்டில் போனால் எப்படி இருக்கும், ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும். அது ஆக்சுவலாக ஏற்காடு அடிவாரம் தான், இருந்தாலும் அது நீங்கள் ஏற்காட்டுக்கே போன அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது அந்த பார்க்கு ஃபுல்லாக நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா. நாங்கள் வந்து உள்ளே போனோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 3 hours இருந்தோம். எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் என்னால் என்ன கவர் பண்ண முடிஞ்சோ அதுதான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்க் போனோம். பட் சீசன் இல்லை போல் பட்டர்ஃப்ளை அவ்வளோவா இல்லை. இது வந்து குழந்தைங்க ப்ளே ஏரியா பாருங்கள், ஏகப்பட்ட குழந்தைங்க விளையாண்டுட்ருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்காக சில பல இந்த சீசா, ஊஞ்சல் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஃபார் பேபிஸ் ஆல்சோ வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ப்ளேஸ்லாம் நிறையா இருக்குது. கிளைமேட் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குளிராக இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. நாங்கள் போன டைம் வந்து நிறைய பேர் கை குழந்தையோடலாம் வந்திருந்தாங்க. சுற்றி பார்த்தோம். அந்த பார்க் நடுவில் வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா நமக்கு அங்கெல்லாம் போய் ஹில் ஸ்டேஷன்லாம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஓரமாக இருக்கணும் ஒரு பிளேஸு, ரொம்ப கூட்டம் இருக்கக்கூடாது, நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் தாராளமாக. என்ன கொஞ்சம் வழி வந்து கூகுள் மேப் போட்டு போகணும். நீங்கள் குரும்பம்பட்டி சுவாலஜிக்கல் பார்க்கு ஏற்காடு அடிவாரம்னு போட்டிங்கன்னா அதுவே கூகுள் மேப்பில் காட்டும். நாங்கள் அதை வச்சு தான் போனோம். பட் 3 hours எங்களுக்கு பத்தலை. நாங்கள் வந்து ஒரு 3 hours ஒரு பாதி பார்க் தான் முடித்தோம். இன்கேஸ் நீங்கள் நடக்க முடியாதவங்க அப்படின்ற பட்சத்தில் வெளியே வந்து டிக்கெட் எடுக்கும் போதே 50 rupees வந்து பேட்ரி கார் கொடுப்பாங்க. ஒரு பர்சனுக்கு அடல்ட்டுக்கு வந்து 50 rupees. அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பேட்ரி கார் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்க் ஃபுல்லாக வித்தின் 1/2 hour to 45 minutes வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்போ வயசானவங்க கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை கை குழந்தையோடு போகிறீங்க, உங்களால் நடக்க முடியல, கொஞ்சம் மூட்டு வலி இருக்குது, கொஞ்சம் சில பல அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்ரி கார் எடுத்துகிட்டு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். நாட் ஓன்லி பேட்ரி கார் வந்து சும்மா சுற்ற மாட்டாங்க, நிறைய பிளேஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த மயில்கள் இருக்க இடம் இருக்குது, வெள்ளை மயில், அப்புறம் ஃபிஷ் தாங்க எனக்கு இருக்கிறது ரொம்ப பிடிச்சது. அந்த ரூம்குள்ளே போனோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி ஃபிஷ்ஷை நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆரஞ்சு ஃபிஷ்ஷு, டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ்ஷு, க்ரீன் ஃபிஷ்ஷு, புதுசாக நிறையா இருக்குங்க, க்ரீன் வித் ஆரஞ்சு. ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் இவ்வளோ நாளில் நான் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்லாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து கிளி, நிறையா வந்து ஃபாரின் பேர்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க. எனக்கு சரியாக நேம்லாம் தெரியல, இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்குங்க. அது இல்லாமல் மலைப்பாம்பு கூட இருந்துச்சு. பட் எங்களால் கவர் பண்ண முடியல, அது அந்த ஏரியாக்குள்ளே போக முடியல, டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஈவினிங் 4 o'clock பக்கம் ஆனால் நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் காலைல ஒரு 8 to 9 o'clock லஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபுல் டே அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து கேர்ள்ஸும் சரி லேடிஸ் சரி ரெஸ்ட் ரூமில்
குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற ரூமு, கேன்டீனு, ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் பார்க்கில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, லைக் நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனோ இல்லை வேறு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுங்காட்டிலும் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சேலம், நாமக்கல், கரூர், அந்த சுற்றி இருக்க ஈரோடு இந்த மாதிரி கொஞ்சம் நியர்பையில் இருக்கவங்களுக்குலாம் இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து செமையாக இருக்கும். கார் எடுத்திங்கன்னா காலைல போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம். தரமான பிளேஸாக இருக்குங்க. அதை விட முக்கியமான விஷயம், ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இல்லை குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு இல்லை நம்மளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது, இந்த புலி மாதிரி இருக்கிறது, அந்த 2 சைடு விங்ஸ் இருக்க மாதிரி ஏகப்பட்ட அந்த ஃபோட்டோ ஷூட் பிளேஸும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான பிளேஸுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் 2-3 ஃபோட்டோஸ்லாம் அங்கே போய் எடுத்தேன். சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி வந்து என்னென்னா ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா 50 ரூபா கொடுத்து நம்ம ஒரு காட்டுக்குள்ளேயே போயிட்டு லைவாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகணும். ஸோ ஏற்காடு அடிவாரத்தில் வந்து சுவாலஜிக்கல் பார்க், குருமம்பட்டி சுவாலஜிக்கல் பார்க்குன்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நேராக காட்டும் உங்களுக்கு பிளேஸு. என் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.